ஹலோ கைஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ இப்போ வந்து நம்ம ப்ரொஃபைல் வந்து இன்டெப்த்தாக பார்ப்போம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து ப்ரீவியஸாக நம்ம என்ன போட்டோம்னா ப்ரொஃபைல் மேட்ச் என் வேர் ஈச் greater than 50. ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா இங்கே வந்து ஒன் பை ஒன் போவோம். பெஸ்ட் வியூ இது உங்களுக்கு பெஸ்ட்டாக சைடு பை நீங்கள் கொரி கம்பேர் பண்ணி இது பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட் என்னென்னா ஆல் நோட் ஸ்கேன்ஸ். ஸோ இது வந்து என்னென்னா வந்து எல்லா நோடையும் ஸ்கேன் பண்ணுது. ஸோ அதையும் உங்களுக்கு மீனிங்ஃபுல்லாக நேம்லேயே இருக்குது. ஸோ எல்லா நோட்ஸ் ஸ்கேன் பண்ணுறது. ஏன்னா நம்ம இங்கே வந்து ஸ்பெசிஃபிக்காக இண்டெக்ஸ் ஆட் பண்ணல, கன்ஸ்டன்ட் இல்லை, நம்ம லேபிள் முதல் கொண்டு யூஸ் பண்ணல. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா நான் வந்து மெர்ஜ் யூஸ் பண்ணுறேன், ஃபார் ஈச் யூஸ் பண்ணுறேன். ஃபார் ஈச் எக்ஸ் இன் ரேஞ்ச் வந்து ஒரு 500 யூசர்ஸு மெர்ஜ் யூஸ் பண்ணி ஏ அட்மின் நேம் அட்மின் ஜஸ்ட் வந்து இங்கே நான் வந்து ப்ளஸ் எக்ஸ் ஏஜ் வந்து 2 இன்டீஜர் ரேண்ட் 100. சாரி, எக்ஸ் வந்து ஸ்மால் லெட்டரில் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ வந்து நான் 1010 நோட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் இது பண்ணுறேன். இப்போ அகைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்ல 1010 ரோஸ் எஸ்டிமேட் ரோஸ் இங்கே சேமாக தான் இருக்குது. மேபி அது சம்திங் என்ன சொல்ல அது எஸ்டிமேட் தான் பண்ணியிருக்கு. 500 உங்களுக்கு என்ன சொல்ல இது எக்ஸ்பிளைன் போட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஜஸ்ட் காப்பி பண்ணிவிட்டு எக்ஸ்பிளைனில் பார்த்தீங்கன்னா 500 எஸ்டிமேட் ரோஸ் தான். அந்த எஸ்டிமேட்டர் தான் உங்களுக்கு வந்து இங்கே ஷோ ஆகுது. ஸோ அதனால் அது இதுன்னு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம், இதை விட்டுருக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 1011 dB ஹிட்ஸ். ஸோ நான் மோஸ்ட்லி எல்லா வீடியோலையும் இப்போ சொல்லியிருந்தேன்னா நம்ம வந்து டெஸ்டிங் பர்பஸ்க்காண்டி நம்ம லேர்ன் பண்ணுறதுனால ஒரு லேபிள் தான் வச்சுருப்போம், 2 லேபிள் சம்திங் இருக்கும். ஸோ அதனால் வந்து நம்ம மோஸ்ட்லி வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே போட்டுடலாம் என்னன்னு சொல்லிட்டு. பட் ஆனால் வந்து நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ணலன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் செக் பண்ணுறது எனக்கு வந்து நான் யூசரில் தான் போய் செக் பண்ணணும், அட்மினில் போய் செக் பண்ண தேவையில்லை. அப்போ இது அவங்களுக்கு நீங்கள் எதில் நீங்கள் லேபிளே கொடுக்கலன்னா அது எல்லாமே உங்களுக்கு வந்து எல்லா இடத்துலையும் போய் செக் பண்ணணும். இப்போ நான் வந்து எனக்கு யூசர்னு கொடுத்துருக்கேன், அதுவே உங்களுக்கு லேபிள் மூலமாக ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஃபில்டர் ஆயிரும். இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா நோட்ஸ் பை லேபிள் ஸ்கேன். முன்னாடி இந்த ஆல் நோட்ஸ் பை ஸ்கேன் வந்துச்சு, இப்போ நோட்ஸ் பை லேபிள் ஸ்கேன். அது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எஸ்டிமேட்டட் 510, அதாவது இது கேட்சில் இருந்தனால உங்களுக்கு அது வந்துருச்சு. மொத்தம் 511 dB ஹிட்ஸ். இந்த dB ஹிட்ஸ்னால் உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கோங்க. அத்தனை dB ஹிட்ஸ்னால் அத்தனை ரெக்கார்ட்னு அர்த்தம் இல்லை. ஸோ இங்கே வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து இந்த ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி இருக்கும்னா ஒவ்வொன்றும் உங்களுக்கு ஒவ்வொரு ஃபைலில் போய் ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ நான் ஃபர்தராக நான் அப்கமிங் வீடியோஸ் வேணால் ஃபைல் ஸ்ட்ரக்சர் காட்டுறேன். ஸோ அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஃபைலில் ஸ்டோர் ஆகும். ஸோ அந்த ஃபைல்லேருந்து மேப்பிங்கு, லிங்க்டு லிஸ்ட்டு யூஸ் பண்ணிங்க, டேட்டா ஸ்ட்ரக்சர் லிங்க்டு லிஸ்ட்டு, இந்த பி ட்ரீ, இந்த மாதிரி சில இது யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே போய்ட்டு அங்கேருந்து ஒரு ரெக்கார்டு செக் பண்ணோம். அந்த நோடு வந்து ப்ராப்பர்ட்டி மேப் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு ஃபைல் இருக்கும், அந்த ஃபைல் போய் செக் பண்ணோம். ஸோ அப்போ அந்த ஒவ்வொரு மேப்பிங் இந்த இது வந்து ட்ராவல்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஒரு நோட்லேருந்து இன்னொரு இப்போ ட்ராவல்ஸல். ஸோ இது போகிறது தான் உங்களுக்கு வந்து dB ஹிட்ஸ் மாதிரி சொல்லுது. ஸோ ஆக்சுவலாக வந்து இத்தனை dB ஹிட்ஸ்னால் அத்தனை ரெக்கார்டுக்குன்னு அர்த்தம் இல்லை. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் நியராக வருது. சில இடத்துலலாம் உங்களுக்கு அது வராது, ஆல்மோஸ்ட் சம்மந்தம் இல்லாமல் வரும். 2 ரெக்கார்டுக்கே உங்களுக்கு வந்து 12 dB ஹிட்ஸ் இந்த மாதிரி சம்திங் இருக்கும். ஸோ அதே மாதிரி நீங்கள் எவ்வளோ dB ஹிட்ஸ் கம்மியாக வச்சுக்கிறீங்களோ அவ்வளோதான் உங்களுக்கு வந்து இப்போ பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு 1 lakh ரெக்கார்டு இருக்குது, dB ஹிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 1000 2000 தான் வருதுன்னா பேஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணி வரும்போது அப்போ உங்களுக்கு பரவாயில்ல. 1 lakhக்கு வந்து ஆல்மோஸ்ட் 70,000 75,000 80,000 dB ஹிட்ஸ் வந்துச்சுன்னா எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக இருக்கும் உங்களுக்கு அவ்வளோக்கு எவ்வளோ வந்து கொஞ்சம் இண்டெக்ஸ் ப்ராப்பராக யூஸ் பண்ணல, கரெக்டாக க்ரியேட் பண்ணணும், கொரி வந்து எங்கேயும் தப்பாக இருக்குது சம்திங் அந்த மாதிரி வரும். ஸோ இப்போ நோடு லேபிள்ஸ் பை ஸ்கேன். ஸோ நீங்கள் இந்த லேபிள்ஸ் வேணும்னா இப்போ லேபிள்ஸ் ரிமூவ் பண்ணுறேன்னா ஆல் நோட்ஸ் பை ஸ்கேன். அதுக்கப்புறம் தான் ஃபில்டர் நடக்குது. இப்போ ஃபஸ்ட்டு எல்லா நோடுமே செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், அதுக்கப்புறம் ஏஜ் போய் செக் பண்ணோம், ஃபில்டர் பண்ணுது. ஏஜ் இங்கே வந்து பேராமீட்டர்னால கொடுத்துருக்கு ஏஜ். அதுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணி அதுக்கப்புறம் உங்களுக்கு எத்தனை ரோஸ் வருதுன்னு பார்க்குது. அதுதான் உங்களுக்கு ப்ரொடியூஸ் ரிசல்ட் கொடுக்குது. ரிசல்ட் மீன்ஸ் ப்ரொடியூஸ் ரிசல்ட்னா இங்கே என்ன அவுட்புட் நம்ம ரிட்டர்ன் கொடுக்குறோமோ. இப்போ நான் இங்கே வந்து நான் ஜஸ்ட்டு வந்து யூசர் கொடுத்துறேன். இப்போ யூசரில் இந்த என்ன சொல்ல நோட் பை லேபிள் ஸ்கேன்
இதே வந்து நம்ம இங்கே வந்து இது கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன் அட்மின். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூனியன் நோடு என்னென்னா வந்து இங்கே நான் ரெண்டில் எதுனாலும் வரலாம். ஸோ யூனியன், ஸோ அப்போ யூனியன் நோடு. இதே வந்து நான் அன்கண்டிஷன் கொடுத்தேன்னா அங்கே வந்து நோட் பை லேபிள் ஸ்கேன் அட்மின் வரும். இங்கே வந்து உங்களுக்கு என்ன சொல்ல, இங்கே அட்மின் மட்டும்தான் எடுத்துருக்குது, ஃபர்தர் அது எடுத்துக்கல. ஸோ இங்கே மேபி அது கரெக்டாக வரலன்னு நினைக்கிறேன். மேபி ப்ரொஃபைலால் வந்து உங்களால் எல்லாத்தையும் இது பண்ண முடியாது. மேபி நான் ப்ரீவியஸாக ப்ரொஃபைலுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருப்பேன்னா, சிலது வந்து ப்ரொஃபைல் பேக்ரவுண்ட் ரன் ஆகிறதுலாம் உங்களுக்கு கேப்சர் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்குது, உங்களுக்கு இது கொடுத்துரும். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு கடைக்கு போகிறீங்க, போகிறது இன்னொரு பாயிண்ட்டை கொடுத்து அவங்க போய் கடைக்கு போய் வாங்க சொல்கிறீங்க, நீங்களும் ஒரு கடைக்கு போகிறீங்க, அவன் எந்த ரூட்டில் தான் போனான்னு பார்க்க முடியுமா? நீங்கள் போன ரூட்டு மட்டும்தான் நீங்கள் வந்து பார்த்து கரெக்டாக உங்களுக்கு பார்த்து சொல்ல முடியும். இந்த ரூட்டில் போனேன், இந்த இதெல்லாம் பார்த்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். அவன் போனது உங்களை சொல்ல முடியாது. ஸோ அந்த மாதிரி தான் இங்கேயும் ப்ரொஃபைல் வந்து அந்த பேக்ரவுண்ட் ரன் ஆகிற ப்ராசஸ்லாம் போயிட்டு உங்களுக்கு எக்ஸாக்டாக என்ன இருக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால் சில நேரத்தில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து எரர் த்ரோ பண்ணுற மாதிரி இருக்கும், இதெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் நான் லாஸ்ட் ப்ரீவியஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிப்பேன். ஸோ மேபி அந்த அட்மின் நீங்கள் போட்டது மேபி என்னன்னு ரீசன் தெரியல, மேபி உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் ஃபர்தராக தெரிஞ்சால் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ ஃபில்டர் பண்ணியாச்சு. இதே வந்து நான் இப்போ ரிட்டன் வந்து நான் என்ன பண்ணேன்னா n,n.age. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொடியூஸ் ரிசல்ட்ஸில் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் n,n. இங்கே என்னென்ன ரிட்டன் போடுறீங்க அது இங்கே எல்லாமே இங்கே வரும். இப்போ இதே வந்து நம்ம என்ன பண்ணலான்னா உங்களுக்கு வந்து ஃபார் ஈச் நான் போட்டு காட்டுறேன். ஃபார் ஈச் x in range மெர்ஜ் ஒன்றுன்னு சொல்லிட்டு இப்போ டெஸ்டிங்காண்டி நான் ஜஸ்ட் ஒரு புது லேபிள் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இப்போ ஃபஸ்ட் என்ன பண்ணலாம், நோட் லேபிள் பை ஸ்கேன் ஸோ இப்போ என்னன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த லேபிள் இருக்கான்னு செக் பண்ணணும். இந்த ஒன்று 2 ப்ராசஸ் பேரலாக நடக்குது, கவனிச்சிங்கன்னா தெரியும். இங்கே எம்டி ரோ ஒன்று க்ரியேட் ஆகுது, ஏன்னா உங்களுக்கு வந்து ஜஸ்ட்டு வந்து ரோ எக்ஸ்பேன்ஷன் வந்து சொல்லிட்டு ஃபார் ஈச் வந்து உங்களுக்கு வந்து ரிட்டன் எதுவும் கொடுக்காது, எதுவும் பண்ணாது. ஸோ டிஃபால்ட்டாக உங்களுக்கு அந்த எம்டி ரோ இருக்கிற மாதிரி அசியூம் பண்ணிக்குது. மேபி நீங்கள் வந்து அது நான் ஃபர்தராக அதை சொல்கிறேன், எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நோட் லேபிள் பை ஸ்கேன் இந்த ஒன்றுன்னு இருக்கான்னு சொல்லி செக் பண்ணுது. ஒன்றுன்னு சொல்லிட்டு இருக்காது கண்டிப்பாக. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு அடுத்து வருது, அது உங்களுக்கு வந்து ஃபில்டர் பண்ணி 45 rows கொடுக்குற மாதிரி கொடுக்குது. பட் மோஸ்ட்லி அது என்ன சொல்ல ரெக்கார்டு இருக்காது, ஜஸ்ட்டு உங்களுக்கு 45 rowsலாம் வர வாய்ப்பு இல்லை. அதுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணுது a.name, அந்த லேபிளில் இந்த ரெக்கார்டு இருக்கான்னு பார்க்குது. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு எஸ்டிமேட்டட் 1, பட் அது 0 rows ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, ஏன்னா ரெக்கார்டு நம்ம இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா மெர்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா க்ரியேட் பண்ணுது. ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா பார்க்குது, மெர்ஜ் தான் நம்ம யூஸ் பண்ணோம், அது க்ரியேட் பண்ணுது. ஏன்னா உங்களுக்கு இந்த இது ஃபில்டர் பண்ணும்போது அந்த ரெக்கார்டு செக் பண்ணும். ப்ரீவியஸாக மெர்ஜ் வந்து இருந்துச்சுன்னா இதாயிரும், இல்லைனா மட்டும்தான் உங்களுக்கு வந்து என்ன சொல்ல க்ரியேட் பண்ணும். க்ரியேட் பண்ணக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எம்டி ரோ இது ரெண்டும் இதாகுது. இந்த எம்டி ரோ வந்து மேபி நீங்கள் அந்த காமனாக அந்த குறி இருக்கலாம், அது ஜஸ்ட் ஒரு எம்டி ரோ மாதிரி தான். ஸோ இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இது வந்து லூப்பில் நடந்து 10 rows கொடுக்குது. இங்கே ஃபார் ஈச் வருது, அந்த ரேஞ்ச் வந்து உங்களுக்கு இதாகுது. ப்ளஸ் இங்கே எம்டி ரிசல்ட், ஏன்னா உங்களுக்கு ஃபார் ஈச் ரிட்டன் எதுவுமே கொடுக்காது, அதான் எம்டி ரிசல்ட். இங்கே ப்ரொடியூஸ் ரிசல்ட்டும் உங்களுக்கு எம்டியாக தான் இருக்கும். ஸோ அதான். ஸோ இன்னொன்று எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன், இங்கே பக்கத்தில் டேபிள் இருக்கும். ஸோ அந்த ஸ்ட்ரக்சரையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டேபிள் ஃபார்மேட்டில் வரும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டெப் வந்து நீங்கள் எப்படி பார்க்கணும், மேலேருந்து பார்க்கக்கூடாது, கீழேருந்து பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு என்னென்னா இந்த டிசெண்டிங் ஆர்டரில் தான் பார்க்கணும். 60 எம்டி ரோ லேபிள் பை ஸ்கேன் A1 இருக்கான்னு பார்க்குது. எஸ்டிமேட் 10 எஸ்டிமேட் பண்ணுறதுலாம் உங்களுக்கு எல்லாமே நீங்கள் என்ன சொல்ல அசியூம் பண்ணுறது தான், ஆக்சுவலாக இருக்காது. ஆக்சுவல் ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே 45 சொல்லுது, வாய்ப்பு இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு அது ஃபில்டர் பண்ணுது, 0ன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா இப்போ தான் இங்கே ஃபில்டர் எதுவும் இல்லைனால க்ரியேட் வந்திருக்கு. ஸோ அங்கே என்ன பார்த்தோமோ அது கொஞ்சம் டேபிள், பட் அந்த சில டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு அங்கே என்ன சொல்ல அங்கே கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருக்கும். சிலது உங்களுக்கு மோஸ்ட்லி ஆல்மோஸ்ட் எல்லாம் சேமாக இருக்கும், பட் உங்களுக்கு அது விஷுவலைசேஷன் பண்ணுறது கொஞ்சம் நல்லா இதாக இருக்கும். இங்கேருந்து ஃப்ளோ போகுதுன்னு இப்போ திருப்பி அகைன் எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னா இப்போ என்ன பண்ணுதுன்னா இந்த லேபிள் வந்து ஆல்ரெடி இருக்கான்னு பார்க்கும். இருக்கும், நம்ம ஆல்ரெடி ஒரு 10 கிரியேட் பண்ணிக்கோம். இப்போ 10 எஸ்டிமேட் rows 110 வருது, பட் இங்கே 100 rows. இங்கே பார்க்காம இங்கே ஃபில்டர் பண்ணும்போது இங்கே 10 rows. ஏன்னா நம்ம இந்த
ஃபில்டர் மேபி உள்ளால என்ன நடக்குதுன்னு தெரில, பட் இந்த யூசர் நேம் பேஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணுது. இங்கேருந்து உங்களுக்கு 10 rows வருது. டோட்டலாக வந்து இந்த பர்டிகுலர் லேபிளுக்கு 10 rows. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா இது க்ரியேட் பண்ண ஒன்று. இங்கே வந்து க்ரியேட் பண்ணும்போது வந்து பார்த்தோன்னா எதுவுமே இதாகலை. ப்ரீவியஸாக வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து நான் ரேஞ்ச் வந்து நான் 20லேருந்து நான் 30 கொடுத்துக்கிறேன். இது நான் ப்ரீவியஸாக ஒரு வேறு எக்ஸிக்யூட்டில் பண்ணுறேன். இது வந்து இதாக இருக்குது, இது டெலிட் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து க்ரியேட் பண்ணும்போது 33 GB புதுசாக க்ரியேட் பண்ணும்போது ஒரு டிபி ஹிட்ஸ் ஆகுது. ஸோ அதே இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம இது வந்து க்ரியேட் ஆகலை, நம்ம திருப்பி அகைன் சேம் தான் எக்ஸிக்யூட் பண்ணோம். சேம் டைம் என்ன சொல்ல 1 to 10 அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 0 DB ஹிட்ஸ் தான். ஸோ அது புதுசாக க்ரியேட் பண்ண தேவையில்லை. பட் ஆனால் ஆக்சுவல் கான்செப்ட்டு இங்கே க்ரியேட் தான் ஆக வேண்டியது. பட் நம்ம அது இருக்கனால வந்து எதுவுமே இங்கே எக்ஸிக்யூட் ஆகலை. ஸோ அதுக்கப்புறம் இங்கே எப்பயும் போல் 10 rows போய்ட்டு உங்களுக்கு அதே தான் எம்டி ரிசல்ட் இதுங்க இருக்கும். இது ஆக்சுவலாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன சொல்ல இந்த இதில் வந்து உங்களுக்கு அது க்ரியேட் ஆகிருக்கும், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. ஆனால் ஆக்சுவலாக உங்களுக்கு 11 rows இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அதே தான் வரும். 10 rows இங்கே 10 rows இங்கே மேபி நான் வந்து இங்கே நம்பர்ஸ் மாற்றினாலும் உங்களுக்கு இதாக இருக்கும் 20 to 30. ஸோ ஆக்சுவலி 21 to கொடுத்தேன், அது 10 rows இருக்கும் 11 rows. ஸோ இதுதான் அது. ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்ல இன்னொரு லேபிள் பேஸ் ஸ்கேன் மாதிரி வந்து ஆல் இண்டெக்ஸ் ஸ்கேன் இந்த மாதிரி ஒரு இண்டெக்ஸ் க்ரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா அதெல்லாம் வரும். ஸோ அதெல்லாம் வந்து ஃபர்தராக நம்ம அந்த ஒவ்வொரு ஸ்கேனுக்கு ஏன் ஒர்க் ஆகுது, எப்படி பிகைன் த ரீசன் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு ஃபர்தராக நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபர்தர் ஏதாச்சும் ஃபீட்பேக் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.